அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 77வது குடியரசு தினம் இல்லைங்களா? இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் நம்ம நாட்டு தேசிய கொடியில் உள்ள வண்ணங்கள் வச்சு அத்தனை பூக்கள் இருந்ததுங்க. இன்னும் பல பூக்களுமே இருந்துச்சு. தெய்வீக விழாக்களுக்கு மட்டும் இல்லைங்க, தேசிய விழாக்கும் நம்ம மாடித்தோட்டம் அள்ளி தான் கொடுக்குது அறுவடையை. இன்றைக்கி வந்து காலையிலேயே நான் உங்கள்கிட்ட பதிவு கொடுத்துருந்தேன். அத்தனை அழகு பூக்கள் இருந்துச்சு. நான் வந்து அந்த பூக்கள் வந்துட்டு தேசிய கொடியில் உள்ள வண்ணங்கள் போல் டெக்கரேஷன் பண்ணியும் காமிச்சிருந்தேன். சங்குப்பூக்களில் விதைகள்லாம் பறித்தோன்னே இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஒரு 10 பூக்கள் போல் பூத்துது. அதுக்கப்புறம் சாமந்தி பூக்களும் பாருங்கள், மழையில் அழுகி போயிருந்துச்சு செடிகள்லாம். அதுக்கப்புறம் வேர்லாம் கட் பண்ணி புதுசாக நட்டிருந்தேன். இப்போ வந்து மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், தேசிய கொடியில் வண்ணங்கள் மாதிரி அழகாக இருக்குங்களா? இன்றைக்கும் பாருங்கள், நம்ம மாடித்தோட்டம் தட்டு நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்கு. நிறைய பூச்செடிகள் மட்டும் வச்சுருக்கீங்களான்னு கேட்காதீங்க. பூச்செடிகள் மாதிரி மூலிகை செடிகளும் நிறையாவே இருக்குது. நேற்று கூட நான் இப்போ போஸ்ட்டில் போட்டிருந்தேன். நிறைய மூலிகை செடிகள் இருக்குது. அதில் ஒரு 10 மூலிகை செடிகள் கூட நான் போஸ்ட்டில் எடுத்து போட்டிருந்தேன். மூலிகை செடிகளும் நிறையா இருக்குங்க. எளிமையான வளர்க்கக்கூடிய காய்கறி செடிகளும் இருக்குது. ஆனால் நிறைய அறுவடைகள் தரது நமக்கு பூக்கள் தான் அறுவடை கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கும் பாருங்கள், அழகழகான பூக்கள். அதுக்கப்புறம் மாலையிலையும் போய் கொஞ்சம் பூக்கள் பறிக்க போனேன். இன்றைக்கி வந்துட்டு அந்தி மல்லி பூக்களில் 2 கலர், பிங்க் கலரும் ஃபேண்டா கலரும் கிடச்சிது. சாயங்காலம் 6 மணிக்கு நான் போகிறேங்க பூக்கள் பறிக்க. அப்போ கூட ஒரு பட்டர்ஃப்ளை வந்து 6:15 மணிக்கிட்ட நம்ம செடிகளில் உட்காந்துருந்தாங்க. பாருங்கள், அந்த காட்சியும் இதோடு சேர்த்துருக்கேன். ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.